ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் இன்று நாம் காண இருப்பது 40வது ஆத்திச்சூடி, நெகிழ்வது அருளின். அப்படின்னா இளகிய மனம் படைத்தவர்கள் இன்றளவும் அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கி வருகிறது. அதிகமான இரக்கத்தோடும் கருணையோடும் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் நம்மையே அவர்களுக்கு தெய்வமாக காட்டிவிடுகிறது. இதைத்தான் மகாகவி இப்படி கூறுகிறார். இப்பொழுது நமக்கு நாம் உதவி செய்வதோடு மட்டும் அல்லாது, எதிர்பாராமல் வரும் ஒரு கஷ்டத்தை கூட, ஒருவருக்கு கஷ்டம் வந்தால் அதிலும் நாம் செய்யும் உதவிதான் நம்மையே அவர்களுக்கு கடவுளாக காட்டுகிறது என்பதுதான் இதன் விளக்கம். நாம் எத்தனை பேர் நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எல்லாம் உயிரை காப்பாற்றின டாக்டர்ஸை நாம் என்ன சொல்கிறோம்? சார், தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றினீங்க அப்படின்னு நாம் சொல்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரியான ஒரு நேரில் நடந்த சம்பவம் ஒன்று தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்னோட கூட பிறந்த தங்கை ஸ்ரீபிரியா பாரதி, அவங்க ஆங்கில இலக்கியம் 3வது ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்களோட மிகச்சிறந்த தோழி முத்துஸ்ரீ அப்படின்னு ஒரு பெண்ணு எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே குடியிருந்தாங்க. அதனால் 2 பேரும் ஒரே வகுப்பில் ஒன்று போல 6வது வகுப்பிலிருந்து கல்லூரி வரைக்கும் ஒன்றாக படித்தவர்கள், மிகச்சிறந்த தோழிகள் இருவரும். ஆக 2 பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உதவும் மனப்பான்மை உடையவர்கள், மிகச்சிறந்த தோழிகள். இப்போ எங்கள் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் அவங்க எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு எல்லா விசேஷத்துக்கும் நாங்கள் எல்லாரும் போவோம். அந்த மாதிரி குடும்ப நண்பர்கள் மாதிரியான அவ்வளவு பெரிய 2 குடும்பமும் அவ்வளவு இணைப்பாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு சமயம் இவங்களோட ஃபைனல் இயர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது. என்னோட தங்கை ஸ்ரீபிரியாவுக்கு காலையில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. முத்துஸ்ரீக்கு மத்தியான எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. 2 மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கணும். முத்துஸ்ரீ தன்னோட ஹால் டிக்கெட்டை எடுத்து தேடுறாங்க. பேக்கில் ஹால் டிக்கெட்டை காணோம். பேக் ஃபுல்லாக தேடுறாங்க, கிளாஸ் எல்லாம் தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. ஹால் டிக்கெட் இல்லைன்னா செமஸ்டர் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. விஜிலன்ஸ் ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க. கல்லூரி ஆசிரியர்களே தான் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்களாகவும் வந்து போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? ஸ்ரீபிரியா பாரதி உடனே போனாங்க. நேர அவங்களோட அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லி, ஐயா, இந்த மாதிரி இவங்களோட ஹால் டிக்கெட் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னுடைய பரீட்சை காலையில் முடிஞ்சிடுது. இவங்களை நீங்கள் கொஞ்சம் அந்த ஹாலில், பரீட்சை ஹாலில் அனுமதிங்க. நான் இப்போ ஓடி போய் உங்களுக்கு அவங்களோட ஹால் டிக்கெட்டை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் முடியாது, நாங்கள் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால், என்னோட தங்க உடனே என்ன பண்ணாங்க, பிரின்ஸ்பால் கிட்ட போய் அவளுக்காக கெஞ்சி கூத்தாடி பெர்மிஷன் வாங்கி, ஏன்னா இவங்கெல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்னு பேர் எடுத்தவங்க, கல்லூரியில் இவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல படிக்கிற மாணவர்கள். அதனால் கல்லூரி முதல்வர் அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் கிட்டக்க இவங்களுக்காக சிபாரிசு செய்து முத்துஸ்ரீயை அந்த பரீட்சை ஹாலில் அலோவ் பண்ண சொல்லி, அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் பெர்மிஷனோட அவங்க எக்ஸாம் எழுதும்போது என்னோட தங்கை அந்த ஆரம்பிக்க முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி வேகமாக ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போய் உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்டு ஹால் டிக்கெட்டை தேடி எடுத்து வாங்கின்னு வந்து அவங்கள எக்ஸாம் எழுத வச்சாங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 2 பேரும் மிக பிரமாதமாக எழுதி பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எம்ஏ எம்எட் எல்லாம் முடிச்சு இன்றைக்கு முத்துஸ்ரீ ஒரு மிகச்சிறந்த கல்வி அதிகாரியாக இன்றைக்கு பணிபுரிந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீபிரியா பாரதி ஒரு மிகச்சிறந்த முதுகலை ஆசிரியராக ஒரு அரசு பள்ளியில், மேல்நிலை பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிகிறாங்க. இவங்க 2 பேரோட நட்பு எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி அழகாக ஒரு நட்பை பாராட்டி அவர்களுக்காக நெகிழ்வது அருளின்னார் பாருங்க பாரதி. ஒரு தோழிக்காக தான் வாழ்நாளில் ஒரு ஓடி போய் ஒரு ஹால் டிக்கெட்டை போய் எடுத்துன்னு வருது, அந்த இடத்துல உயிர் கொடுக்கறதுக்கு சமம், ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு சமம்.
இன்றளவுக்கும் முத்துஸ்ரீ என்ன சொல்றாங்கன்னா, நான் அன்று பரீட்சையில் நான் தேர்வு எழுதி பாஸ் பண்ணதுக்கு காரணம் ஸ்ரீபிரியா பாரதி. அந்த அன்னைக்கு மட்டும் அவ எனக்கு அந்த உதவி பண்ணலைன்னா என்னால் எக்ஸாமே எழுதியிருக்க முடியாது. என் வாழ்நாளிலேயே நான் இந்த அளவு நான் முன்னேறி இருக்க மாட்டேன். அன்றைக்கு ஸ்ரீபிரியா எனக்கு செய்த அருள் அப்படின்றாங்க. அதாவது காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு சொன்னார் பாருங்க. இந்த உலகத்தை விட பெரியது என்றார் திருவள்ளுவர். ஒரு அவசர காலத்தில் ஒருவருக்கு நாம் செய்த உதவி அவ்வளவு பெரியது. இதைத்தான் மகாகவி அழகாக நெகிழ்வது அருளின் என்று தனது புதிய ஆத்திச்சூடியில் கூறியிருக்கிறார். நாமும் இதைப்போல் மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து அவர்களை அருளில் ஆழ்த்தி இன்புற்று இருக்க வைக்க வேண்டும் குழந்தைகளே. அடுத்ததாக மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் 41வது புதிய ஆத்திச்சூடி நேயம் காத்தல் செய். நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.